தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் இன்று தொடங்குகிறது. சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வுகள் குறித்து சொல்லுங்க. இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் எப்போ பதிலளிக்க இருக்கார்? 2016-17 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நேற்று நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். பிற்பகலில் அலுவலக குழு கூடி வருகிற சனிக்கிழமை வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்தலாம் என்று முடிவு செய்திருக்கின்றனர். இன்றைய நிகழ்வுகள் எடுத்துக்கொண்டால் காலை 10 மணிக்கு தமிழக சட்டப்பேரவை கூடியதும் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாச்சியப்பன், செல்லப்பா, ஆறுமுகம், பன்னீர்செல்வம் ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும். அதற்கு பிறகு வினாக்கள் விடைகள் நேரம். சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். அதைத் தொடர்ந்து 2016-17 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் தொடங்குகிறது. இன்று தொடங்கக்கூடிய பொது விவாதமானது வெள்ளிக்கிழமை வரை நடைபெற உள்ளது. நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சனிக்கிழமை அன்று பொது விவாதத்தின் மீதான சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பியக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். இந்த நிகழ்வில் காலை 10 மணிக்கு தமிழக சட்டப்பேரவை காலை கூடுகிறது.